வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஒரு 109 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி முடியல. 23,300 23,350 பாஸ் ஆகும். மண்டே வந்து ட்ரெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ இது வந்து எந்த விதமான கன்ஃபர்மேஷன் கொடுக்காம திரும்ப இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ வரும் வாரங்களில் வந்து 23,550 கிடக்குதா அல்ல 22,850 கீழே க்ளோஸ் ஆகுதா அப்படின்றது ஒரு பெரும் இது. ஏன்னா வரும் வாரம் ட்ரம்ப் பதவியேற்புலாம் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய பட்ஜெட் செஷன் வருது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு. பட்ஜெட் செஷனுக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். அன்றைக்கி சாட்டர்டே எப்பயும் க்ளோஸாக இருக்கும். அன்றைக்கி சாட்டர்டே பட்ஜெட் செஷன் இருக்கிறதுனால அன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பனில் இருக்கு. ஓப்பன் எப்பயுமே ரெகுலர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அதே மாதிரி அன்றைக்கி வந்து ரெகுலர் மார்க்கெட் அன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வரும் திங்கட்கிழமை அன்றைக்கி மேக்ஸிமம் வந்து நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பனாக இருக்கலாம் நான் எதிர்பார்க்குறேன். 60 120 பாயிண்ட் வந்து கேப் அப் ஓப்பனாக இருக்கலாம். சரி பார்ப்போம் எப்படி மண்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. இப்போ வந்து பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 76,619 க்ளோஸ் ஆயிருக்கு. 423 பாயிண்ட் மைனஸ். அதே நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 738 பாயிண்ட் மைனஸ். நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக செயல்பட போகிறது 23,000 23,085 இந்த வாரம் பெரிய சப்போர்ட்டாக செயல்படும். அது கீழே போச்சுன்னா 22,850. அதுக்கு கீழே உடைக்காதுன்னு நினைக்கிறேன். அது கீழே உடைக்காமல் இருக்கிறது பார்க்கலாம். 1904 பங்குகள் வந்து அன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேடான பங்குகள். எந்த விதமான மாற்றமின்றி ட்ரேடான பங்குகள் பார்த்தீங்கன்னா 94 பங்குகள் வந்து இன்றைக்கி எந்த விதமான மாற்றமின்றி ட்ரேடாக இருக்குது. அட்வான்ஸ் வந்து 1,472. அதாவது அன்றைக்கி பாசிட்டிவில் வந்து ட்ரேடான பங்குகள் பார்த்தா 1,472. டிக்ளைன் வந்து 1,338. அதாவது நெகட்டிவில் க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ் பார்த்தா 1,338 ஸ்டாக்ஸ் வரைக்கும் அந்த க்ளோஸ். எப்பயும் மாதிரி டிஐஸ் வந்து அன்றைக்கி வாங்கியிருக்காங்க 2,872 கோடி 3,318 கோடி ரூபாய்க்கு வந்து இது வரைக்கும் செல்லிங் நடந்திருக்கு. 2025 ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இந்த 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து 40,000-45,000 கோடி ரூபாய்க்கு செல்லிங் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ். அதே மாதிரி அன்னைக்கு அப்பர் சர்க்கிள் முடிஞ்ச ஸ்டாக்ஸ் வந்து 97, லோவர் சர்க்கிள்ஸ் வந்து 48 அன்னைக்கு நடந்து முடிஞ்சது. இது வந்து எஃப்டி ஹைஸ் 52 உச்சத்தை தொட்ட ஸ்டாக் பங்குகள் பார்த்தீங்கன்னா 24 பங்குகள். 52 வாரம் லோ வந்து 46 பங்குகள் வந்து அன்னைக்கு லோ. ஸோ அதுக்கு பிறகு வந்து கடந்த வாரத்தில் வந்து எந்தெந்த பங்குகள் வந்து ஒரு வாரத்தில் வந்து என்னென்ன ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இப்போ கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு 5 பங்குகள் இந்த வாரத்துக்கு ஏற்றத்துக்கான ஒரு 5 பங்குகள் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஐடிபி பேங்க் வந்து 21% வந்து ஏறி இருக்குது. ஸோ இது வந்து ஐடிபி வந்து பங்குகள் வந்து ஐடிபி கம்பெனி வந்து கைமாற்ற போகிறதா வந்து பேச்சு வருது. ஸோ அதனால் அந்த வேறு யார் வந்து அந்த பேங்க்கை வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் வேறு யாருக்காவது இது பண்ணலாம் அப்படின்றது இதில் வந்து இது பண்ணுறாங்க போல தெரியுது. 21% ஏறி இருக்குது. வோடஃபோன் ஐடியா வந்து 17% ஏறி இருக்குது. அதானி பங்குகள்லாம் போன வாரம் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சிறப்பாக செயல்பட்டு ஹிண்டன் பேங்க் வந்து அவங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணதாலையும் ஸோ இதுக்கு மேலே வந்து அதானிக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையில் இருக்காது அப்படின்னு சொல்லியும் அதானி பங்குகள்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டது போன வாரத்துக்கு. கடந்த அதானி பவர், அதானி போர்ட், அப்புறம் அதானியில் வந்து அதானியில் வந்து இன்னும் 200 பங்குகள் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த பங்குகளை வந்து போன வாரம் சிறப்பாக செயல்பட்டது. இண்டஸ் டவர்ஸ் பார்த்தீங்கன்னா 13% ஏறி இருக்குது. அதானி பவர் 13% ஏறி இருக்குது. என்பிசிசி ஒரு 12% ஏறி இருக்குது. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 12% ஏறி இருக்குது. ஃபினோடெக்ஸ் கெமிக்கல், பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் ஒரு குண்டா கார்பரேஷன் ஒரு 10% ஏறி இருக்குது. அதானி கிரீன் சொல்யூஷன்ஸ் 10% ஏறி இருக்குது. அட்கோ ரயில்டெல் கார்பரேஷன் போன வாரம் கடந்த வாரத்தில் அதுமாதிரி ரயில்வே துறை பங்குகள்லாம் வந்து வியாழன் வெள்ளி புதன்கிழமை ஒரு சிறப்பாக செயல்பட்டது. இருந்து ஜூபிட்டர் வேகன் ஒரு 9%, பயோகான் ஒரு 8% இருக்குது. டெக்ஸ்மோகோ ரயில் ஒரு 8% ஏறி இருக்குது. ஸோ எல்என்டி டெக்னாலஜி, ரயில் விகாஸ் நிகம் ஒரு 8% இருக்குது. ரிலையன்ஸ் பவர் 8% ஏறி இருக்குது. இண்டோகவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 7% இருக்குது. ரயில்வே ஃபினான்ஸ் ஐஆர்எஃப்சி ஒரு 7% ஏறி இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு 7% ஏறி இருக்குது. அவாந்தி ஃபீட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரம் எம்சிஎக்ஸ், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஐநாக்ஸ், ஜிஎஸ்எஃப்சி, லைஃப் சயின்சஸ், இண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஈக்விட்டஸ் ஸ்மால் ஃபினான்ஸ், பாராதீப் பாஸ்பேட், நசாரா டெக்னாலஜி, அசோக் பில்கான், ஈகுனஸ் இந்தியா டெவலப்பர்ஸ், பட்டேல் இன்ஜினியரிங், மிஸ்ரா தத்து, இந்தியன் பேங்க், தீபக் ஃபர்டிலைசர்ஸ், பாரத் டைனாமிக்ஸ், சன்மான் கேபிட்டல், பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபியூசன் ஃபினான்ஸ், பைசாலா டிஜிட்டல், இந்துஸ்தான் காப்பர், சூரிய ரஷ்னி, என்டிபிசி, இன்ஃபிபீமா வென்ச்சர்ஸ், வேலர் எஸ்டேட், ஓரியன்ட் கிரீன் பவர், என்எம்டிசி, ஐநாக்ஸ் கிரீன், பேடிஎம், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, எஸ்கோட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து ஏரிய பங்கு. யூகோ பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கோல் இந்தியா, பந்தன் பேங்க், ஏடிஎஃப்சி. இந்த வாரத்தில் HDFC பேங்கோட ரிசல்ட்டும் வரப்போகுது. அதுவும் ஒரு இம்பாக்ட் இருக்கலாம் நமக்கு மார்க்கெட்டில். அதே மாதிரி இதெல்லாம் வந்து முத்ரா, அம்புஜா சிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கடந்த வாரத்தில் வந்து முதல் தரமான பங்குகள் ஏரிய பங்கு.
இரண்டாம் தர பங்குகள் பார்த்தோன்னா மஹிந்திரா ஏபிசி இருக்கிறது ஒரு 40% ஏறி இருக்கு. அட்லஸ் சைக்கிள் போன வாரத்துக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க, இந்த வாரம் நல்லா பண்ணியிருக்காங்க, 33% ஏறி இருக்கு. ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த வாரத்தில். அது மாதிரி பஜாஜ் ஹெல்த் கேர் ஒரு 25% ஏறி இருக்கு. பனாரஸ் ஹோட்டல், ஸோ இதெல்லாம் வந்து இரண்டாம் தர பங்குகள். அப்போலோ குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ், ஆக்டிவ் க்ளோத்திங், குளோபல் ஸ்பேஸ் டெக்னாலஜி, கியூபெக்ஸ், ராஜ் ஸ்ரீடி, இந்துஸ்தான் மோட்டர்ஸ், எக்ஸோரோ டைல்ஸ், சீல் எஜுகேட், அலைட் டிஜிட்டல் சர்வீஸ், மம்தா மிஷினரி, நவ்கார் கார்பரேஷன், அஷபுரா மீன், அப்புறம் கண்ட்ரி கவுண்டர்ஸ், உரவி டிஎன் வெஜ் லேம்ப், தவாங்கி சுகர், வண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ், நிறைய பெரிய கம்பெனிலாம் புதுசாக வருது. கணேஷ் ஹவுசிங், ஃபுட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், கோல்டைம் இன்டர்நேஷனல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த ஸ்டாக்கை. சிஆர்எம் சில்க், விரிஞ்சி, பஞ்சாப் சிந்த் பேங்க், ஸோ இதெல்லாம் வந்து 10-11% ஏற்றம் கொடுத்துருக்கு. சிவாலிக் ரசாயன், கேதான் கெமிக்கல், ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே கவனிச்சுக்கோங்க. அந்த பங்கெல்லாம் எந்த பங்குகள்லாம் ஏறி இருக்கு, இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த பங்குகள்லாம் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு செக் பார்த்துக்கோங்க. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 1.5 மாசத்துல ஒரு 450 ஒரு 600 150 ஏறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. லைகா மீடியா, ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் ராதிகா ஜுவல்டெக் கடந்த 2 இது அப்பர் சர்க்யூட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல பங்காக தெரியுது எனக்கு தெரிஞ்சு. நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு. அதே மாதிரி விலை குறைந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தா அடிச்சு திம்தம் பண்ணிட்டாங்க. அடின்னு அடிச்சிருக்காங்க. கடந்த ஒரு செஷனா வந்து 800 ரூபா இருந்த பங்கு, 800 ரூபா கிடையாத பங்கு 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. 300 ரூபா டமால் போட்டு தள்ளிட்டாங்க இந்த பங்கு. அதே மாதிரி ஜெய்கார்ப் 20% வந்து போன வாரத்தில் கடந்த வாரத்தில் 5 செஷன்லாம் 20% இறங்கி கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த 500 ரூபா வந்து ஒரு நல்ல இறக்கம். இதுக்கு மேலே இறங்குதா பாருங்க. 500 ரூபா கீழே வந்து இறங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டபுள் ஆட்டம் கொடுத்துருந்தது. ஸோ இதுக்கு மேலே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஜெய்காப், அம்பர் என்டர்பிரைசஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டி, இதெல்லாம் கடந்த வாரம் எஜ்ஜாய் டயக்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஏரிய பங்குகள்லாம் இந்த வாரத்தை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டிலாம் போன வாரம் ஏறி இருந்தது, விஜய் டயக்னாஸ்டிக்லாம் ஏறி இருந்தது, கேஃபின் டெக்னாலஜிலாம் ஏறி இருந்தது. ஸோ இந்த வாரம் அதுக்கெல்லாம் இது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க கொடுத்துருது. மேக்ஸிம் ஹெல்த் கேர், நெட்வொர்க் 18, ஜென் டெக்னாலஜி, எச்சிஎல் டெக்னாலஜிலாம் நல்ல ரிசல்ட் கொடுத்தும் இறங்கியிருக்கு. மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணதே தெரியல. ரிசல்ட் கொடுத்தா ஏறுவாங்க, நல்ல ரிசல்ட் கொடுத்தா இறங்குது. அது லிண்டா இந்தியா, சிக்னேச்சர் குளோபல், நெட்வொர்க் டெக்னாலஜி, சாரதா எனர்ஜி, டார்க், மோதிலால் ஒஸ்வால், வெஸ்ட் லைஃப் ஃபுட்வேர், கிராஃப்ட் ஆட்டோமேஷன், சாலட் ஹோட்டல்ஸ், பிசிபி கெமிக்கல், மேக்ரோடெக், ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து நோமா வெல்த், இபிஎல், இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்ல ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருந்தது. ரிசல்ட் மோசம்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு 7% அடிச்சிருக்காங்க. இந்துஸ்தான் பெட்ரோல், செல்லிங் அண்ட் வில்சன் 7.5% அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் அடித்து தும்சம் பண்ண பங்குகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பவர் மீட்டர், வினஸ், வருண் பெவரேஜ் கூட ஒரு 6% இறங்குது. வருண் பெவரேஜ் நல்ல ரேஞ்சில் வந்திருக்கு. இன்னொரு 50 ரூபா இறங்குதா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு ஏறும்போது. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர் நல்லா பண்ணி, டிஃபென்ஸ் ஓரளவு நல்லா கொஞ்சம் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் ஆக்டிவாக இருந்தது. இஎம்எஸ் ஸ்டாக்ஸ் இறங்கினாலும் வந்து திரும்ப வந்து ஏறுது. அதே மாதிரி வாட்டர் ரீசைக்கிளிங் ஸ்டாக்ஸ், அது மாதிரி அதெல்லாம் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எலக்ட்ரிக் துறை பங்குகள் இதெல்லாம் வந்து இறங்கினாலும் திரும்ப வந்து உடனே வந்து ஆக்டிவாக வந்து ஏற ஆரம்பிச்சிருது. ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் இறங்கிய பங்குகள். அது மாதிரி இப்போ இரண்டாம் தர பங்குகள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து லோட்டஸ் சாக்லேட், சக்தி பம்ப்ஸ் வந்து 18% குறைஞ்சிருக்கு. கடந்த 2-3 வாரத்தில் வந்து 20% ஏறின பங்கு திரும்பி வந்து இது 18% குறைஞ்சிருக்கு. டிலிஜன், ஒன் வீக் கடந்த 2 வாரமாக அடிச்சிருக்காங்க. 600 650 அந்த பங்கு 476 இருக்குது. ஒன் வீக் இருந்து யாராவது கையில் வச்சிருந்தீங்கன்னா பேடிஎம் பங்கு மாதிரி தான் இதுவும். இது பெருசாக வந்து லாபம்லாம் எதுவும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சுக்காங்க கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் வந்து இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பேடிஎம்மோ அதே மாதிரி 1 வீக் கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கோங்க. யாராவது நீங்கள் ஸ்டாக் வச்சுருந்தீங்க அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்டாக் வச்சிருக்கலாம் வேணாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதை யாத்ராத் ஹோட்டல்ஸ், விவின், வாரியன் ரினியூவபிள்ஸ், எக்ஸ்ப்ரோ, கிங் ஃபாஸ்ட் சயின்ஸ், எண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் காஸ்மோபஸ், லியூமெக்ஸ் ஆட்டோ, அவலான் டெக்னாலஜி, எம்ஆர்சி, ஹர்ஷா கன்வேயர், சிக்மா சால், விம்டா, பிரெயின் பி சொல்யூஷன், எல்கோ, டிரான்சில் ரைட்டிங் கண்டினியூ அடிச்சு இது பண்ணியிருக்காங்க. ஏறின பங்கு 693 வந்திருக்கு. பாரத் எக்ஸாகம், நியோஜன் கெமிக்கல், ஜிடிபி ஹாத்வே, டைனாமிக் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் குயிக் டெக்னாலஜி. குயிக்கும் 800 850 அந்த பங்கு 545 ட்ரேட் ஆகுது.
இது ஒரு குவிக்கல் தெரியும் உங்களுக்கு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்புறம் ராம்கோ சிஸ்டம் இதெல்லாம் வந்து இறங்கிய பங்குகள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த இவ்வளோ பங்குகள் இறங்கிய பங்குகளும் காமிக்கிறேன், ஏறிய பங்குகளும் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அடுத்து இந்த வாரத்துக்கு வாய்ப்பு உள்ள பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிசிசி ஃபஸ்ட் ஸ்டாக் எடுத்துவோம். ஏன்னா வால்யூம் ஹைக் ஆகிருக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி ஜூன் மாதத்தில் பாட்டம் கொடுத்துருக்கு 5ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ அதேமாதிரி ஜனவரி பாட்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாட்டம் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் ஃபைனலாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக் வந்து இறக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு ஹைக் கொடுத்து ஒரு முடியும் போது ஒரு வால்யூம் ஒரு இது இருந்தது, ப்ரைஸும் ஒரு ஹைக் இருந்தது. ஏன்னா பட்ஜெட் செஷனில் வந்து ஹவுசிங் வந்து ஒரு நல்ல இது கொடுப்பாங்க எதிர்பார்த்தா அந்த ஏறி இருக்குது. இந்த வாரத்தில் வந்து இந்த பங்குக்கு ஒன்று வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பங்குகளோட இந்த வந்து இன்னொரு 5 ரூபா 100 ரூபா ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொரு 5 ரூபா ஏறும்போது. அடுத்த பங்கு இது வந்து பியூர்லி பிரேக் அவுட் ஆகிற ரேஞ்சில் இருக்குது. இன்னொரு 10 to 13 ரூபா கூட ஏறும்போது பியூர்லி பிரேக் அவுட் ஸ்டாக் இது. வால்யூம் நல்லா ஹைக்கு. ஸோ இது வந்து அதே மாதிரி மார்க்கெட் இறங்கின மார்க்கெட்லேயும் வந்து நல்லா ஃபால் வந்து கொடுத்துருக்கு. நம்ம அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா நல்லா லோ, அதுக்கு முன்னாடியே வந்து லோ கொடுத்துருக்கு. அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லோ கொடுத்துருக்கு. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா ரேஞ்சில் இருக்குது. 350 ரூபாலேருந்து நீங்கள் 4 மாதம் கடந்த 4 மாதத்தில் ஒரு 500 ரூபா ரேஞ்ச் 150 ரூபா வந்துருக்கு. மார்க்கெட் எல்லா ஸ்டாக்கும் இறங்கியிருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஏறி இருக்குன்றது உங்களுக்கு இதில் தெரிஞ்சு கடைசியில் ஜான் மட்டும் ஒரு 5-6 நாள் ட்ரேடிங்கில் இறங்கியிருக்கு. திரும்ப வந்து ஒரே நாளில் உங்களுக்கு ஹைக் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து அடுத்து வரும் வாரங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்கள் அதை இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்க்க போகிற ஸ்டாக் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக் HAL. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் செக்டரோட சேர்ந்த பங்கு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ண 5,750 ரூபா வந்து குறைஞ்சி ஒரு 3,800 கிட்ட வந்துட்டு திரும்ப வந்து பிரேக் அவுட் அதாவது இங்கேருந்து சஸ்டெயின் ஆகி திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. மேலே ஏற காரணம் பட்ஜெட் ஒன்று. ஸோ டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து அலோகேஷன் நிறையா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்துலேருந்து இந்த பங்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த பங்குக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800, 900, 5000 கிட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த பங்கு வந்து பஜாஜ் ஹெல்த் கேர். பஜாஜ் ஹெல்த் கேர் பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி பிரேக் அவுட். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் இதுவும் வந்து ஃபாலிங் மார்க்கெட்டில் டிசம்பர் இங்கேருந்து அக்டோபர்லேருந்து சஸ்டெயின் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து அங்கே ஏற ஆரம்பிச்சு ஸ்டாக் ஒரு 400 ரூபாலேருந்து போய் ஏற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 250 ரூபா கூடி இருக்குது கடந்த ஒரு 3 மாத காலத்தில். இது 668 ரூபா. இப்போ திரும்ப வந்து இங்கேருந்து இறங்கி திரும்ப பிரேக் அவுட் பியூர்லி பிரேக் அவுட் இது. ஸோ இது வந்து 668 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது வந்து அடுத்து வரும் வாரங்களில் உங்களுக்கு இந்த பங்கில் வாய்ப்பு இருக்கா பாருங்கள். நம்ம அடுத்த ப்ராஃபிட் சேர்ந்த பங்கு இதுவும் வந்து கிட்டத்தட்ட பியூர்லி பிரேக் அவுட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 520 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய, அதாவது எங்கே நம்ம வந்து மார்க்கெட் இறங்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோமோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிருக்கு. நம்மளாம் கவனிச்சோமா இல்லையான்னு தெரியல. இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அக்டோபர் மாதத்தில் செப்டம்பர் அக்டோபர் சார் வீக்லி சார்ட் வைக்கிறாங்க. ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லேயே தெரியும். நல்ல பிரேக் அவுட். நீங்கள் அதே மாதிரி நம்ம இறக்கம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இறங்கியிருக்கு. இங்கேருந்து ஜூன் மாதத்துலேருந்து அந்த ஸ்டாக் வந்து ஜூலைலேருந்து இறங்க ஆரம்பிச்சிது. கடைசியாக வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து நமக்கு வந்து நிஃப்டியோட இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் போது இந்த பங்கு நமக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் கவனிச்சு போனோம் எங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதில் வந்து நமக்கு அந்த ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நல்லா பாருங்கள் வீக்லி சார்ட் கண்டினியூஸாக ஹை கொடுத்துருக்கு. 1, 2, 3, 4, 5 ஒரு 7 வாரத்தில் ஒரு 250 ரூபா ரெண்டு அதில் வந்து 2 வீக் சீசன் மட்டும் இறங்கியிருக்கு அந்த பங்கு. அதுக்கடுத்து இந்த பங்கு வந்து நல்ல ஒரு ஹைக் கொடுத்துருக்கு. வால்யூம் நல்ல ஹைக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நமக்கு அந்த பிரேக் அவுட் வந்து 520 ரூபா ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்து வரும் வாரங்களில் இந்த பங்கில் வாய்ப்பு இருக்கா பாருங்கள். இங்கே கொடுக்கப்பட்ட பங்குகள் எல்லாமே வந்து ஒரு படிப்பினைக்காக தான். நீங்கள் இந்த பங்குகள் வாங்கணும் அப்படின்னா யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பங்குகள் வாங்கலாம். எப்பயுமே சந்தை முதலீடுகள் ஆபத்தானவை, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பங்கை பற்றி நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல பங்காக தெரிஞ்சது, அதுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல்பட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஒரு இதுவாக தான் இருக்கணும். இது மேற்கொண்டு நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்சிங் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ.